முருக வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையாகும். செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்குவதுதான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் மனம் முருகி வேண்டுவதற்கு வனமளங்கும் மரங்களை அள்ளித் தருவார் முருகப்பெருமான் என்பது வரலாறு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை எப்போதும் செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் தொழுது மாலையில் கோயில் சென்று வணங்குவது பெருமைக்குரிய விஷயம் பார்க்கப்படும். காலையிலும் சரி மாலையும் சரி வீடுகளிலும் கோயில்களிலும் வழிபாடு நடத்துவது நம்முடைய மனங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுவோம். பாலகன் முருகன் தொடங்கி இளைஞராக காட்சியளிக்கும் முருகப்பெருமானை, மனக்கோலத்தில் காட்சியளிக்கும் முருகப்பெருமானை வணங்குவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை வரவழைக்கும் என்பது கூடுதல் ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்காக ஒதுக்கி முருகன் அருளை பெறுவதற்கு வழிபாடு நடத்துவதற்கு உகந்த நாளாகும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அகழ்வதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு உங்களுக்கு துணை புரியும். திருமணங்கள் நடக்காத வீடுகளிலும் திருமணங்களை நடத்தி வைப்பான் இந்த முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள். சிறப்புக்குரிய ஒரு நாள்தான் செவ்வாய்க்கிழமை.